இறப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாகத்தான் கருதப்படும். ஆனால் இயேசுநாதனுடைய இறப்பு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த இறப்புக்கு இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், இவருடைய இறப்பினால் தான் பலருக்கும் வாழ்வு கிடைத்தது. இதுதான் இறைவனுடைய திட்டம். அதனால் தான் இறந்த வெள்ளியை நல்ல வெள்ளி, புனித வெள்ளி என்று கொண்டாடுகிறோம். அதிகபட்சமாக அவர் சொன்னதெல்லாம் அன்பு செய்யுங்கள். யாரை அன்பு செய்ய வேண்டும்? நம்மை படைத்த ஆண்டவனை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்யுங்கள். அதே அன்பை உங்களுடைய சக மனிதர்களிடத்தில் சிறப்பாக காட்டுங்கள் என்றுதான் சொன்னார். அன்புதான் அவருடைய அடையாளம், பெருமைதான் அவருடைய முகவரி. உச்சபட்ச அன்பாக தந்தை அவர்கள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அளித்து நம் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார். யாராவது நமக்கு உயிரை கொடுப்பார்களா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உயிரை கொடுத்த தேவனவர். அந்த உயிர் கொடுத்த திருவிழாவைத்தான் இன்று புனித வெள்ளி என்று பாராட்டி மகிழ்ந்தோம். தியாகத்தினுடைய உச்சபட்சம். ஒருவருடைய இறப்பை உலகமே கொண்டாடுகிறது. இறைவனோடு இணைந்து பயணிக்க, இறைவனை அறிவால் அறிந்து கொள்ள முடியாது, அனுபவத்தால் புரிந்து கொள்ள முடியும். தவிர்க்க முடியாத சூழலும், எதிர்பாராத திருப்பங்களும், திடீர் நிகழ்வுகளும் இறைவனுடைய இருப்பை நமக்கு உணர்த்தும். எனவே நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருந்தி வருந்தி இறைவனோடு மகிழ்ச்சியாக பயணிப்போம்.